பேர்ல ஜிப்பாக்களையும் தலப்பாக்களையும் பெரிய தாடியும் வைத்துக் கொண்டு சிலர் வருவார்கள். வந்து சொல்லுவார்கள், மக்களே இவர்கள் எல்லாம் ஷிருக்கு ஷிருக்கு என்கிறார்கள். தர்கா வழிபாடு ஷிர்காம், தாயத்து ஷிர்காம், மவுலுது ஷிர்காம், இதில் ஷிர்க் எதுவும் இல்லை, ஷிர்க்கும் இல்லை முறுக்கும் இல்லை அப்படிங்குவார்கள். அது மாதிரி சிலர் வருவார்கள். என்ன ஷிர்க் இல்லையா? நாங்கள் அவுலியாக்களை, இறந்து போன அடியார்களிடத்திலே தர்காவிற்கு சென்று அவர்களை வணங்குகிறோம் என்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோம் என்கிறார்கள். நாங்கள் அவங்களை அல்லாண்டு சொல்லலையே. யாராவது இங்க இருக்கக்கூடியவர்கள் நாகூர் ஆண்டவரை அல்லாஹ் என்று சொல்லீர்களா? ஒன்ன சொல்லுவாங்க கூட்டம்லாம், இல்லை. முஹையதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை அல்லாஹ் என்று நம்ம யாராவது அழைத்தோமா? நாம யாராவது அப்படி சொன்னோமா? இல்லை. ஷாகுல் ஹமீது பாதுஷா அவர்களை, ஏர்வாடி சையத் இப்ராஹிம் ஷா அவர்களை, அல்லது பல்லா கோலி உலாங்கிறாங்களே அவர்களை, கோட்டப்பட்ட ராவுத்தர் அப்பா அவர்களை நாங்கள் அல்லாஹ் என்று அழைத்தோமா? கடவுளாக நாங்கள் வர்ணித்தோமா? இல்லை. அப்ப நான் எங்களையாங்க, நாங்களும் அல்லாஹ் ஒருத்தன் தானங்க ஏற்றிருக்கிறோம், எங்களையே நீங்க முஷ்ரிக் என்கிறீர்கள், ஷிர்க் வைத்து விட்டோம் என்கிறீர்கள் என்றெல்லாம் என்ன செய்வாங்க? மக்களை வந்து அப்படி தூண்டி விடுவாங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த இடத்திலே ஒரு பதிவு செய்து கொள்கிறோம். இணை வைப்பு என்றால் என்னவென்று முதலிலே ஆலிம்களுக்கு தெரியவில்லை. ஷிர்க் என்றால் என்னவென்று மக்கள்கிட்ட சொல்றாங்க தெரியுமா? இறைவனை போன்று, அல்லாஹ்வை போன்று இன்னும் சில கடவுள்கள் இருப்பதாக சொல்வதுதான் ஷிர்க் என்று மக்களிடத்திலே சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை போன்று இன்னும் சில அல்லாஹ் இருக்கிறான், பல கடவுள்கள் இருக்கிறார்கள், அவர்களை சிலை வைத்து வணங்குவது, இதுதான் ஷிர்க். நாங்க நாகூர் தர்காவுல போய் சிலை வைத்திருக்கிறோமா? நாங்கள் வந்து ஏர்வாடி இப்ராஹிம் ஷா அவர்களுக்கு ஏர்வாடி தர்காவுல சிலை வைத்திருக்கிறோமா? கோட்டப்பண்ண ராவுத்தரப்பாவுக்கு சிலை வைத்திருக்கிறோமா? அங்கே சிலைகளை வைத்து வணங்கவில்லை. அப்ப எங்களை எப்படி நீங்கள் பார்த்து முஷ்ரிக் என்று அழைக்கலாம், ஷிர்க் வைத்து விட்டோம் என்று சொல்லலாம் என்றெல்லாம் கேட்பாங்க. இப்ப இந்த இடத்திலே ஒரு சின்ன நிகழ்வை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அன்றைக்குள்ள முஸ்லிம்கள் என்று சொன்னமே சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஜாகலியத்து மக்களாக இருந்தார்கள், ஐயாமுல் ஜாகலியா. அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது என்று வரலாற்றை புரட்டி பார்த்த ஒவ்வொருவர்களுக்கும் தெரியும். காபத்துல்லா, இன்னைக்கு காபா இருக்கிறதே மக்காவுல, அந்த காபாவை சுற்றி 360க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கினார்கள். சிலைகளை வைத்து வணங்கியது எல்லாம், அந்த சிலைகள் எல்லாம் யார்? அல்லாஹ் என்று சொல்லி வணங்கினாங்களா? கிடையாது. அவர்கள் தங்களுடைய மூதாதையர்களாக நினைத்துக் கொண்ட லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று சொன்ன சில நல்ல மனிதர்களுக்கு சிலை வைத்து அங்கே வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். 1-2 சிலை அல்ல, 300க்கும் மேற்பட்ட சிலைனா ஒரு நாளைக்கு ஒரு சிலை வச்சு வணங்கி இருப்பாங்க போல. அந்த மாதிரி பல சிலைகளை வைத்து வணங்கினார்கள். அதுல இப்ராஹிம் நபிக்கு சிலை, இப்ராஹிம் நபியை தான் அவங்க பெரிய ஒரு தங்களுடைய அவர்களுடைய வழியிலே வந்த தலைமுறையாக, இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை தான் நாங்கள் பின்பற்றோம் என்று மார்தட்டி கொண்டிருந்த சமுதாயம் அது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு ஒரு சிலை வைத்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்கள். இவர்களிடத்தில் எல்லாம் சிலை வைத்திருந்தாலும் இவர்களை அல்லாஹ் என்று சொன்னார்களா? இல்ல. இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அவங்க நம்பிக்கை எப்படி இருந்தது? அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், நம்மளை படைச்சது ஒருத்தன் தாங்கிற நம்பிக்கையில தான் மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே தெரியலையா உங்களுக்கு? வானத்திலிருந்து மலையை பொழிவிப்பவன் யான் என்று. யார் வானத்திலிருந்து மலையை பொழிவிக்கிறான் என்று அந்த மக்காவில் வாழ்ந்த அபூஜகல்கிட்ட கேட்டா, மக்கத்து முஷ்ரிக்குகள்கிட்ட கேட்டா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ், அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். வானத்திலிருந்து மலையை தருபவன் அல்லாஹ் தான். வானம் பூமி அனைத்தையும் படைத்தது யாருப்பா? அல்லாஹ் தான் என்று சொல்வார்கள். உனக்கு உணவளிக்கிறது யாரு? அல்லாஹ் என்று தான் சொல்வார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த மக்கள் இருந்தாங்க. பத்ர் போர்க்களம் யாரும் மறந்திருக்க முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு போர்க்களம். ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாக நிற்கிறார்கள். 300க்கும் சொச்சம் மக்கள் முஸ்லிம்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையிலே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அந்த போர்க்களம் நடைபெறுகிறது. அந்த போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்திலே கண்ணீர் மல்க கண்ணீர் கையேந்தி துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அதே எதிர்தரப்பு, அது யார் தலைமையிலே? அபூஜஹல்.
இஸ்லாத்தின் எதிரி என்று சொல்லப்படக்கூடிய அபூ ஜஹலுடைய தலைமையிலே எதிர்த்தரப்பினர் ஒன்றுகளும் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான பேர். அந்த நேரத்தில் அபூ ஜஹல் கையேந்துகிறான். அந்த நேரத்தில் அவன் பிரார்த்தனை செய்கிறான். யாரிடத்துல? லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று அவன் தெய்வங்களை அழைத்து துஆ செய்தானா? யாரிடத்தில் கேட்டான்? அவனும் அல்லாஹ்விடத்தில் தான் துஆ செய்தான் அந்த போர்க்களத்தில். அப்படி என்றால் அப்ப அபூ ஜஹலை ஏன் நம்ம முஷ்ரிக்குங்கிறோம்? அவனை ஏன் ஷிர்க் வைத்து விட்டான் சொல்றோம்? அந்த நேரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் மக்கத்து முஷ்ரிக்குகள் ஏன் அழைக்கிறோம்? ஏன் தெரியுமா? அவன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் துஆ செய்ய வேண்டும், துஆ என்ற வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. துஆ செய்வது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்று விளங்கியிருந்தான். ஆனா துஆ என்பதை இது ஒரு வணக்கம், இந்த வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த துஆ என்ற வணக்கத்தை இறைவனை தவிர மற்றவர்களிடத்தில் கேட்க மாட்டேன், செய்ய மாட்டேன் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இல்லை. அந்த துஆவை அவர்கள் சிலைகளிடத்திலும் போய் கேட்டார்கள். இப்ராஹிம் நபியிடத்திலே துஆ செய்தார்கள், லாத்துவிடத்திலே துஆ செய்தார்கள், உஸ்ஸா இடத்திலே துஆ செய்தார்கள். நீங்கள் எங்களுக்கு புள்ள பாக்கியத்தை தாங்க, எங்களுக்கு நோய் நிவாரணத்தை தாங்கன்னு கேட்டாங்க. ஏன்பா இதை போய் வணங்குறீங்க என்று அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா அவங்க சொன்ன பதில் என்னன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நாம சொல்லல, எல்லா வீட்லயும் நீங்க தர்ஜுமா இருக்கும். 10வது அத்தியாயம் 18வது வசனத்தை எடுத்து பாருங்க. நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் ஆதாரத்துடன் பேசுகிறோம். அதுல அந்த மக்கள் சொல்வார்களாம், யக்கூலூன ஹாஉலாஇ ஷுஃபஆனா இந்தல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்பவர்கள். அவர்கள் சொன்ன பதில் என்ன விளங்குதா? ஹாஉலாஇ ஷுஃபஆனா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக இவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்வார்கள் என்பதற்குத்தான் இவங்கள்ட்ட போய் நாங்க பிரார்த்திக்கிறோம், இவர்களை நாங்கள் வணங்கி கொண்டிருக்கிறோம் என்று அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் சொன்னதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு அந்த ஜாகிலியத்து மக்களுடைய நம்பிக்கை எவ்வாறு இருந்ததோ அதே நிலை இன்றைக்கு நம்புதாளையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களில் பலரிடம் இருக்குதா இல்லையா?